ஒருத்தருக்கு ராத்திரினா இன்னொருத்தருக்கு பகல், ஒருத்தருக்கு வரவுனா இன்னொருத்தருக்கு செலவு, ஒருத்தருக்கு வெற்றினா இன்னொருத்தருக்கு தோல்வி, ஒருத்தருக்கு சந்தோஷம்னா இன்னொருத்தருக்கு வருத்தம். ஸோ இந்த உலகமே பேலன்ஸ்டா இருக்குல்ல. பகவான் ரமணர் சொன்ன எல்லாம் ஒன்று அப்படிங்கிறத இதுவும் குறிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் பத்தி தெரியாதா உனக்கு? அவெல்லாம் படுத்துக்க போறதே நம்ம எழுந்திருக்கிற நேரத்தில் தான். ஒன்று லேப்டாப் முன்னாடி உட்காந்துருப்பா, இல்லை காதில் ஹெட்ஃபோன் போட்டுன்னு எதையாவது கேட்டுன்னு இருப்பா, இல்லைன்னா ட்விட்டர் இன்ஸ்டா இதெல்லாம் இருக்கு. நாங்க எத்தனை மணிக்கு படுத்துண்டா என்ன, நாங்க செய்ய வேண்டிய வேலையில நாங்க கரெக்டா இருப்போம். காட் இட்? நீங்க எல்லாரும் போய் படுத்துக்கோங்க. நாளைக்கு ரமணாசிரமம் போகணும் இல்லையா? நான் வரப்போறது இல்ல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்பா பாட்டி, என்னாச்சு அப்பா பாட்டி? அப்பா அப்பா, அங்க அப்பா பாட்டியால பேச முடியல, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறா. அம்மா என்னம்மா ஆச்சு? பிறந்த நாளேதோ பெருவிழா செய்வீர் பிறந்த தெவ்வெண்ணாம் என்று பேணி பிறந்திரத்தல் இன்றென்றும் ஒன்றாய் இலங்கு பொருளில் பிறந்த அன்றே பிறந்த நாளாம்.